ஹாய், குட் மார்னிங் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹாஃப் லைஃப் பீரியட். அதாவது ஒரு கதிரியக்க தனிமமானது தன்னோட ஆரம்ப அளவுலேருந்து பாதியாக குறையிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறதோ அதான் அந்த ஹாஃப் லைஃப் பீரியடும்பாங்க. தமிழில் அரை ஆயுட்காலம்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேடியமோ இல்லை யுரேனியமோ இல்லை புளுட்டோனியமோ ஸ்டார்டிங்கில் 100 கிராம் இருந்துகிட்டு இருந்ததுன்னா அது 50 கிராமாக வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம். இதுதான் அந்த கதிரியக்க தனிமத்துக்கான அரை ஆயுட்காலம். நம்ம ஏற்கனவே முந்தின ஈக்குவேஷனில் பார்த்தோம் அந்த ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன் லா, சிதைவுக்கான விதி. அதுபடி ஒரு ரிலேஷன் நமக்கு தெரியும். என்னென்னா n=n0 e⁻ λT. இப்போ அந்த என்னன்றது அந்த கதிரியக்க தனிமத்தில் உள்ள நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அதில் பாதியாக குறையிறதுக்கு எவ்வளோ எடுத்துக்கிறது. ஸ்டார்டிங்கில் n0Tங்கிற 0 செகண்டில் 0 டைம் எடுத்துட்டிங்கன்னா அப்போ வந்து n0ன்னு இருக்கும். அப்போ அதில் பாதியாக குறையிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது, அதுதான் இந்த ஹாஃப் லைஃப் பீரியட்ன்றது. ஸோ இது சிம்பிளான ஒரு டெரிவேஷன் தான். ஸோ n=n0 e⁻ λT, அதில் பாதியாக குறையிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது, அதுதான் ஹாஃப் லைஃப் பீரியட்கான அந்த மெஷர்மெண்ட். அது n0/2 = n0 இங்கே டைம் என்ன ஆகுதுன்னா ஸ்டார்டிங்கில் அசியூம் பண்ணிடுவாங்க. ஸோ பாதியாக குறையிறதுக்கான டைம் வந்து ஸ்மால் t T 1/2. அதே டைமிங்கில் என்னன்றது n0/2 அதுதான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ n0/2 = n0 e⁻ λ. அந்த டீக்கு பதிலாக T சஃபிக்ஸில் 1/2. அப்போ இதில் இங்கே ஒரு n0 இருக்குது, இங்கே ஒரு n0 இருக்குது, ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கம் 1/2 மட்டும் தான் இருக்கும். அப்போ இது என்ன பண்ணலான்னா அந்த e⁻ டேமை வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டிங்கன்னா 1/e+ஆக மாறிடும். அப்போ 1/+ இருக்குன்னா இந்த பக்கம் மேலே கொண்டு வந்துட்டிங்கன்னா என்ன அப்படின்னா e+λT சஃபிக்ஸ் 1/2. இது ரைட் சைடு போகிற பண்ணாகும் +2 ஆயிரம். அப்படியே அவ்வளோதான், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த இந்த டேமை கேன்சல் பண்ணுறதுக்கு லாக் எடுத்து ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். ஏன்னா log x இல்லை log e⁻x, அது சிம்பிளி எக்ஸ்னு ஆகிடும். அப்போ இங்கே நமக்கு e⁻λT சஃபிக்ஸில் 1/2 இருக்குது. அப்போ log e⁻x எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அது சிம்பிளி எக்ஸ் ஆகிடும். அதான் λ×T சஃபிக்ஸில் 1/2. ரைட் சைடில் ஆல்ரெடி நம்ம 2 இருக்குது. நம்ம லாக் எடுத்து 2 சைடு எடுத்தாகணும், லெஃப்ட் சைடு அதே மாதிரி ரைட் சைடு. ஸோ இங்கே log பேசி 2 வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இந்த நமக்கு தேவை அரை ஆயுட்காலம், அதுக்கான ஃபார்முலா தான். ஸோ T சஃபிக்ஸ் 1/2 மட்டும் லெஃப்ட்டில் வச்சிட்டிங்கன்னா இந்த லேம்டா ரைட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ log base E2/λ. ஸோ log 2க்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.6931/λ. ஸோ அரை ஆயுட்காலத்துக்கான எக்ஸ்பிரஷன் இல்லை ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா T சஃபிக்ஸ் 1/2 = 0.6931/λ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மீன் லைஃப், அதாவது சராசரி ஆயுட்காலம். அதாவது ஒரு கதிரியக்க தனிமம் எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற மொத்த அணுக்களுக்கான அந்த ஆயுட்காலம் பை மொத்த அணுக்களின் எண்ணிக்கை, இந்த ரேஷியோ தான் மீன் லைஃப்னு சொல்லுவாங்க. அதாவது சராசரி ஆயுட்காலம் சொல்லுவாங்க. அதுக்கான ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா அந்த மாதிரி சிம்பிளாக எழுதலாம். அது T⁻ டோட்டல் லைஃப் டைம். அது இருக்கிற எல்லா ஆட்டத்தோட ஒவ்வொரு லைஃப் டைமாக ஆட் பண்ணோம்னா மொத்த லைஃப் டைம் கிடச்சிரும். இது டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ அந்த ரிலேஷன் எப்படி எழுதுறாங்கன்னா ஸ்மால் t × dn/N0. இது அந்த இன்டகிரேஷன் லிமிட் வந்து 0 to ∞. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து மேக்ஸிமம் அந்த லெவலில் தான் டிஸ்இன்டகிரேட் ஆகும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் அந்த ரேடியேட்டிவ் டிஸ்இன்டகிரேஷன் லா படி N = n0 e⁻ λT. அப்போ அந்த டீன்ற டைம் T அப்புறம் T+Δt அந்த டைம் பேஸ் பண்ணி என்ன ஆகும்னா அந்த உள்ள நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். ஸோ இங்கே இது என்ன பண்ணலான்னா இந்த ஈக்குவேஷனை வந்து டைம் பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ dn/dt இது என்ன ஆகும்னா n0 × e⁻mx. அந்த ஃபார்முலா அப்படி பார்த்திங்கன்னா e⁻λT வந்துடும், இன்ட்டு எம்னு வரும். ஸோ இன்ட்டு இங்கே எம்முக்கு பதிலாக -λ இருக்குது. ஸோ அப்படியே -λ எழுதிக்கலாம் இங்கே. அப்போ dn மட்டும் லெஃப்ட் சைடு வச்சிங்கன்னா அந்த dt ரைட் சைடில் போயிடும். ஸோ -λ n0 × e⁻λT இன்ட்டு இந்த dt இங்கே வந்துடும்.
ஸோ டி பார் ஃபார்முலா பார்த்திங்கன்னா டி இன்ட்டு டிஎன் ஸ்மால் டி இன்ட்டு டிஎன் வந்து இருக்குது லேம்டா என் நாட் இன்ட்டு இ பவர் மைனஸ் லேம்டா டி டிடி பை என் நாட் இங்கே இன்டெக்ரல் லிமிட் 0 to ∞ லேம்டாவை வெளியே எடுத்துடுறாங்க. ஸோ மிச்சம் என்ன கேன்சல் ஆகுது பாருங்கள், என் நாட் கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் உள்ள டேர்ம்ஸ் வந்து டி இன்ட்டு இ பவர் மைனஸ் லேம்டா டி டிடி. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணுறப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த யூவி மைனஸ் இன்டெக்ரல் விடியூ ஃபார்முலா யூஸ் அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறாங்க. இதில் டியை யூன்னு எடுத்துக்கிறாங்க, டிவி வந்து இன்டெக்ரல் இ பவர் மைனஸ் லேம்டா டி எடுத்துக்கிறாங்க. அப்போ டிவி ஈக்குவல் டு டிடின்னு பண்ணிடும். வி இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன சார், டிவி இன்டெகிரேட் பண்ணுறப்ப வி கிடைக்கும். ஸோ இ பவர் மைனஸ் எம்எக்ஸ் பை எம் அந்த ஃபார்முலா அப்படி இ பவர் மைனஸ் லேம்டா டி பை மைனஸ் லேம்டா வருது. அடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப ஸோ யூவி யூன்றது இங்கே என்னன்னு பாருங்கள். ஸோ டி இன்ட்டு அந்த வி வந்து ஆக்சுவலாக இ பவர் மைனஸ் லேம்டா டி பை மைனஸ் லேம்டா. ஸோ மைனஸ் இன்டெக்ரல் விடியூன்றது வி அது இ பவர் மைனஸ் லேம்டா டி பை லேம்டா இன்ட்டு டிடி. ஸோ இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம சிம்பிளை பண்ணுறப்ப என்ன அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஸோ வெளியே நம்ம ஆல்ரெடி லேம்டா எடுத்து வச்சுருக்கோம், முந்தின ஈக்குவேஷனில் பார்த்தோம், அது அப்படியே கண்டினியூ ஆகுது. உள்ளே தான் நம்ம அந்த இன்டெக்ரல் இதுக்கு மேலே அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ லேம்டா இன்ட்டு ஸோ டி இன்ட்டு இ பவர் மைனஸ் லேம்டா டி பை மைனஸ் லேம்டா மைனஸ் இது இன்டெக்ரல் திரும்ப அந்த இ பவர் மைனஸ் எம்எக்ஸ் ஃபார்முலா அதெல்லாம் என்னதுன்னா இ பவர் மைனஸ் எம்எக்ஸ் பை எம் வந்துடும். ஆல்ரெடி ஒரு லேம்டா இருக்குது, ஸோ அது லேம்டா ஸ்கொயர் வரும். இப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறப்ப என்ன பாருங்க 0 to ∞. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இன்ஃபினிட்டி தான், இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0 தான். அப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறப்ப எல்லாமே 0 ஆகிடும். லோயர் லிமிட் வந்து லோயர் லிமிட் 0. ஸோ நீங்கள் ஒன்றா சப்ஸ்டிட் பண்ணுறப்ப கடைசியாக மிச்சம் உள்ளது என்ன வரும் பாருங்கள், மைனஸ் 1 பை லேம்டா ஸ்கொயர். இந்த ஃபஸ்ட் டைம் 0 ஆகிடும், ஏன்னா டிக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணால் ஃபஸ்ட் டைமில் வந்து டி 0 இன்ட்டு இந்த இ பவர் மைனஸ் 0 என்னன்னா மொத்தமாக 0 ஆகிடும். ஸோ செகண்ட் டைமில் இ பவர் மைனஸ் 0 வந்துடும் பை லேம்டா ஸ்கொயர் இருக்கும். இப்போ எனிதிங் பவர் 0 1 இல்லையா, ஸோ 1 பை லேம்டா ஸ்கொயர். அப்போ இந்த ஆல்ரெடி இங்கே வெளியூர் மைனஸ் இருக்குது, உள்ளூர் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ லேம்டா இன்ட்டு 1 பை லேம்டா ஸ்கொயர். அப்போ லேம்டா பை லேம்டா ஸ்கொயர், இப்போ 1 பை லேம்டா மட்டும் தான் வரும். ஸோ டி பார் இஸ் ஈக்குவல் டு 1 பை லேம்டா. இதுதான் மீன் லைம்கான ஃபார்முலா. தேங்க்யூ.